பட்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் சம்மர் சேல் சில் அவுட் சேல் சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். பியர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டைலா உங்களுடைய ஜர்க்கின் நல்லா இருக்கு. தேங்க் யூ. உங்க ஷர்ட் நல்லா இருக்கு. டி-ஷர்ட் ஷூ தேங்க் யூ. ஒரு சின்ன செக்மெண்டோட போனா ட்ரம் ஷர்ட். ரொம்ப சரதா இது. சும்மா சொல்லுங்க. கம் ஆன் ப்ரோ. மீச செந்திலா அந்த டயலாக் யார் சொல்லுவா? அந்த டயலாக் யார் சொல்லுவா? புரியுது. நான் கொஞ்ச நேரம் அவரை சரி ஓகே தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேங்க. பர்மிஷன் கிராண்ட். அந்த டயலாக் சொல்ற ஒருத்தர் யாரு? ஓம் படமா ஹரி கட்டு ஹரி கிருஷ்ணன் நல்ல க்ளூ எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா கொடுத்தேன். சரி வெட்டு அறிந்தும் அறியாமலும் இவ்வளவு பெரிய பேர் கொடுத்தா இப்படி சின்னதா கேட்டேன். எவ்வளவு பேர் கொடுத்தா அறிந்தும் அறியாமலும் அறிகளே காமிச்சிக்கல. அதான் அறிந்தும் அறிந்தும் அப்படி சொல்லுங்க. ஓ அறிகிறதா? ஏய் இப்படி இப்படிதான் அறிவாங்க. இப்படி அறிவாங்க இப்படி அறிவாங்க. ஏய் இத அரைக்கிறது இல்ல. அறி இருக்குப்பா. அறிந்தும் சரி விடுங்க. ஒரு ஃபீமேல் குழந்தையிலேருந்தே அந்த ஒரு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி அவங்கள சுற்றி என்னெல்லாம் நடக்குது, அவங்களோட சூழல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கதைக்களம் தான் வேம்பு. லைக் வாழ்வியல் சார்ந்து அன்றாடம் நம்ம எதிர்கொள்கிற எல்லா விஷயங்களும் வேம்பு படத்தில் வந்து பேசியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விஷுவலாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகிற விஷயமே உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வாழ்வியல் அழகியெல்லாம் நாங்கள் காமிச்சிருப்போம் அந்த படத்தில். அதில் இவங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதை தாண்டி அதில் உள்ள லொக்கேஷன் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கோம். அப்போது படம் பார்த்தா தான் தெரியும். ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே சேலஞ்சிங்கான ரோலாக இருக்கும். படம் ஸ்டார்டிங் டைமென்ஷன் வேறையாக இருக்கும், படம் மிட்டு வேறையாக இருக்கும், படத்தோட எண்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா டைமென்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆக்டிங் வைஸும் சரி, அவங்களோட கேரக்டர் வைஸாக சரி, அந்த லைஃபோட டைமென்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ நம்ம வந்து அது கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ஒரே மாதிரி இருந்துடலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அது வந்து போகும்போது நம்மளோட வேரியேஷன் மாறும். நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அது நீங்கள் அப்படியே கேட்டுருவீங்க. ஒன்னிந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஸோ மே 23 ரிலீஸ் ஆக போகிற வேம்பு திரைப்படத்தினுடைய டீம் தான் இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் நம்மளோட இருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதையின் நாயகி ஷீலா, கதையின் நாயகன் ஹரி மற்றும் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஜஸ்டின் பிரபு, அவங்க 3 பேர் தான் நம்மளோட இருக்காங்க. ஸோ இந்த படம் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றியும் அவங்களோட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 3 பேருக்கும். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணீங்க, ட்ரெய்லரும் பார்த்தோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒரு ப்ராமிசிபிள் படத்துக்கான கண்டென்ட் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சது. ஸோ படத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஜாலியாக ஒரு சின்ன செக்மெண்ட்டோட ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. ஏன்னா பியர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டைலா உங்களுடைய ஜர்க்கின் நல்லா இருக்கு. தேங்க் யூ. உங்க ஷர்ட் நல்லா இருக்கு. டி-ஷர்ட் ஷூ தேங்க் யூ. ஓகே, ஒரு சின்ன செக்மெண்ட்டோட போனா ட்ரம் ஷர்ட். ட்ரம் ஷர்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ட்ரம் சரதா இது. சும்மா சொல்லுங்க. கம் ஆன் ப்ரோ. தெரியும்ல. ஓகே ரைட். ஸோ 3 பேருக்கு நான் ஒரு படம் தரேன். இன்னொருத்தவங்களுக்கு நடிச்சு காட்டணும், கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? டேரக்டர் இருந்தே போயிடும். அவர் தான் உங்களை ரொம்ப நடிக்க வச்ச வேலை வாங்கியிருப்பாருல்ல. அவர் கொஞ்சம் நடிக்கட்டுமே. அதெல்லாம் இல்லை, நான் நடிக்க வைக்கல பிரதர். ஓகே ரெடியா? ஃபர்ஸ்ட் இன்டர்ன் ஆரம்பிக்காதீங்க. உங்ககிட்ட தான் வாங்க. டைரக்டர் நீங்க 2 பேரும் கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ஓகே, என்ன இது? படத்தை பார்த்துட்டீங்களா? ஒண்ணுமே தெரியல பிரதர். இருக்குது எனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது பிரதர். நான் கிட்ட வந்து காமிக்கிறேன்.
சரி ஓகே. உட்காந்துட்டு நடிக்க பார்க்கலாம். இந்த படத்தை பேசாம உங்களுக்கு நடிச்சு காட்டணும், அவங்க கண்டுபிடிக்கணும். நாங்க கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஆமா பிரதர், அந்த கேரக்டர் வேணா நடிக்கலாம், ஆனா அந்த படத்தை சரி எப்படி சரி நடிக்க வாங்க முடியாது? வாங்க வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கேரக்டர் மாதிரி நீங்க நடிச்சு காட்டுங்க, ஆ, கண்டுபிடிப்பாங்கல்ல. இருக்கு ஆனா இல்லையா? பல்பா, மீச, செந்திலா? என்னது? எனக்கு அது அந்த டைலாக் யார் சொல்லுவா? அந்த டைலாக் யார் சொல்லுவா? புரியுது. நான் கொஞ்ச நேரம் அவரை சரி, ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேங்க. பர்மிஷன் கிராண்ட். அந்த டைலாக் சொல்ற ஒருத்தர் யாரு? இருக்கு ஆனா இல்ல அந்த டைலாக். ஒரு நடிகர் சொல்லுவாரு. ஆமா பேசக்கூடாது. ஓகே. விவேக் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமா? ஃபர்ஸ்ட் படமா? அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமா? ஓல்டா? ஓல்டு தான் சொல்லிட்டாங்களே. இருக்கு ஆனா இல்ல. எத்தனை எத்தனை வார்த்தை? இதுங்க ஐயோ நம்ம கேளடி கனபடமா இல்லையா? நல்லா புறமா இருந்துச்சு டக்குன்னு. ரெண்டு வார்த்தையா? 80s 90s அந்த மாதிரி சொல்லாமா அது? இல்ல இல்ல நீங்க ஆக்ஷன்லயே சொல்லலாம். 80s 90s 90s-ஆ? தெரியாது. 90s-ஆ? அவரே யோசிக்கிறாரு. எண்டு. ஓகே. இருக்கு ஆனா இல்ல. ஆள் தொட்ட சரி பாஸ். ரொம்ப நேரம் போக நினைக்கிறேன். என் படமா? ஷீலா பேர் கொண்டுதான். எப்படி நடிச்சிருக்காருன்னு சொல்றது? சொல்லு கமான் கமான். உங்க கூட நடிச்சிருக்காரு. ரிச்சர்ட் படமா? ட்ரிபிள் எக்ஸ்ல எஸ்தே சூர்யா குஷியா? பாருங்க அவர் பேசிட்டாரு. போங்க. குஷி பரவாயில்ல. குஷிலாம் இல்லங்க, தப்புங்க. அப்பா அப்போ இது விஜய் படம் இதுமா? வாலியா? கமான். அவரா டைரக்டர்? எஸ்தே சூர்யா சார் டைரக்டர். நடிச்சிருக்காரு அதுல. நடிச்சிருக்காரா? வியாபாரி? நியூவா? நியூ. எஸ். ஆக்சுவலா டைரக்டரும் அவர்தான். டைரக்டர் அவர் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆமா அவர்தான். ஆமா டைரக்டர் அவர்தான். டைரக்டரும் அவர்தான். அப்படியே கேட்டாங்களா? சரி சூப்பரா நடிச்சீங்க. ஆமா. ஐயோ. இல்ல அந்த ஒரு டைலாக்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க நான் நினைச்சேன். இருக்கு ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்ல. அது நியூ படம் டைலாக் தான். ஆமா இருக்கு ஆனா இல்ல. அதான் ஃபேமஸான டைலாக். ஆமா. ஓ விவேக்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இல்ல விஜய் சூர்யா. இருக்கு ஆனா இல்ல. அதான் பரவாயில்ல. எப்படி நடிச்சாரு நீங்க சொல்லுங்க. இந்த பூனை தெரியுமா? அதான் அந்த படம். அதேதான். எனக்கு அது ஒன்று தான் தெரியும். யாகப்படுறது. சரி ஓகே. நெக்ஸ்ட் யாருக்கு? ஹரி. ப்ரோ ஈஸியா விட. உண்மையா படம் பேர்லாம் தெரியாது. நான் பார்த்துருக்க மாட்டேன். நீங்க பார்த்த படமா தான் நான் கொடுப்பேன். இப்போ யார்? ஹரியா? ஹரிக்காமா நீங்க திரும்பிக்கோங்க. வாழ்க்கை என்பது அன்பினில். ஓகே சூப்பர். ஓம் படமா? ஹரி. கட்டு. ஹரி கிருஷ்ணன். கா. நீ ஆம்பளை. ஹரி டைரக்ட் பண்ணதா? ஹரி சார் டைரக்டரா? நல்ல க்ளூ எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா கொடுத்தேன். சரி வெட்டு. கட்டு. நீயா? உள்ளிருந்து வரதா? எத்தனை வார்த்தை? ஹரி. கர்ரி. சரி வேற ஈஸியா கொடுங்களேன். ஈஸிதான். பழைய படமா புது படமா? கொஞ்சம் படம் பேர் தானா? படம் பேர் தான். பின்ன வேற என்ன போச்சு? ஹரி கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? ஹர ஹர. அதான். குத்து. ஃபைட்டு. சண்டை. ரத்தம். சவுண்டு. ஒலி. சவுண்ட் எப்படி வரும்? அதான் சொல்றேன். சத்தம். அடி.
எப்படா வரும் சவுண்டு? அச்சா வரும்டா சவுண்டு. அடிக்கும் போது என்ன சவுண்ட் எஃபெக்ட் வரும் பேக்ரவுண்ட்ல? பேக்ரவுண்ட் ஸ்கோரா? குத்தா எஃபெக்ட்ஸ். என்ன சவுண்ட் வரும்? டமால் டுமிலா? ஹரி டுமில். கிட்ட வந்துட்ட விட்டுறாத. ஹரி ஹா ஹடாமுல். கஷ்டம், நீங்க போனா ஈவினிங் வரைக்கும் போவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன் ப்ரோ. சொல்லிடலாமா? அறிந்தும் அறியாமலும் இவ்வளவு பெரிய பேர் குத்தா இப்படி சின்னதா கேட்டேன். இவ்வளவு பெருசா குத்தா ஏமா அறிந்து வரையோலும் அறிகளே காமிச்சிங்களே. அதான் அறிந்தும் அப்படி சொல்லி. ஓ அறிகிறதா? ஏய் இப்படி இப்படிதான் அறிவாங்க. இப்படி அறிவாங்க, இப்படி அறிவாங்க நினைக்கிறேன். ஏய் இது அரைக்கிறது இல்ல, அறியுதுப்பா. அறிந்தும் சரி விடுங்க. சரி ஓகே. லாஸ்ட் ஷீலாக்கு மட்டும். ஷீலா அப்படி நடிப்பாங்க பாருங்க. ஷீலாவோட நடிப்பு திறமை எல்லாரும் பார்க்க போறோம். நடிப்பாங்க. ஓகே. ஐயோ கண்டுபிடிக்கலனா எஸ் ப்ரோ. ஓகேவா? இருங்கங்க. ஓகே. இன்னே பார்க்கல. ஓகே ஓகே. 3 விரல் இருக்கு. 3 அண்ணன் தம்பிங்க. 1 2 3. சூப்பர். அண்ணன் தம்பி 3 பேரா? ஐயோ சரி. சூப்பரா? சூப்பர் 3. சூப்பர் டூப்பரா? இரு. பயங்கரமா பேய் படம். உச்சி இழுக்கிறது. வெறும் அப்படி பண்ண எப்படிங்க சொல்லுவாங்க? ஆமா. சுயம்பரமா? போடு. அடித்தடியா? அடிதடி இல்ல சமரசமா? ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுங்க. அவரே சிரிக்கிறாரு. பாபா என்ன காட்டாம இருக்கமா? குட் நைட்டா? கொரட்டையா? சிங்கமா? 3 சிங்கம். சூப்பர் சிங்கம். சிங்கம் கரெக்ட். சிங்கமொழி வச்சுக்கோ, ஹோல்ட் பண்ணு. 2. ரெண்டாவது வந்து குட்டி. குட்டி சிங்கமா? சிங்கக்குட்டி. குட்டி சிங்கம். ஹோல்ட். 1 திரை ஜன்னல். குட்டி சிங்கம். வேற என்ன படம் இருக்கா சொல்லுங்க? பக்கத்து வீடு. வந்துட்ட கிட்ட இல்ல வந்துட்டீங்க. குட்டி சிங்கம். சிங்கக்குட்டி. குட்டி சிங்கம். என்ன படம் மாதிரி இருக்கு? குட்டி சிங்கம் பெரிய பக்கத்து படிக்கட்டா? 2 3 4 5 நிறைய குட்டி சிங்கம். நிறைய பல அதிகம். குட்டி சிங்கம் பெரிய. டைரக்டர் டயர்ட் ஆயிட்டாரு. இல்ல எனக்கு குட்டி சிங்கம் பெரிய பெரிய குட்டி சிங்கமும் பெரிய அவ படம் இருக்கா? என்னங்க டைரக்டர் உங்களுக்கு சிங்க படத்துல என்ன? அரிக்குட்டி சிங்கமா? என்னது அரிக்குட்டி சிங்கம்? காட்டு மல்லி. அரிக்குட்டி குட்டி சிங்கம். அட பரவாயில்ல சொல்லிடுமா? முடியல, ரொம்ப நேரம் மூச்சு வாங்குது. அப்படி எவ்வளவு கிட்டக்க வந்துட்டீங்க. குட்டி சிங்கம் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. மெகா ஹிட்டான படம். எந்த இயர் ப்ரோ? 4 இயர்ஸ் முன்னாடி. 4 இயர்ஸ் முன்னாடியா? ஐயோ, யாரு ஆக்டர் சொல்லுங்க. ஆக்டர் நடிச்சு காட்டுங்க. வேண்டப்பட்டவர் தான்.
அப்படியா? கார்த்திக் சாரு. ஓ இதுங்க, ஐயோ விருமனா குட்டி சிங்கம், என்ன குட்டி புலி, குட்டி புரியலங்க. ஏதோ புலி குட்டியா? ஏதோ ஒரு குட்டி சிங்கம். இல்லைங்க, ஒரு நல்ல படங்க அது. என்ன நல்ல ஒரு காத்திருக்கு. கார்த்திக் சார் நடிச்சது தான். ஆமாம், ராஜ்கிரண் சார்லாம் இருப்பார் அதில். இது ஏ கரு ஏ கரு தழுகி அந்த பாட்டா? அது விருமன். ஓகே. அது கொம்பன் அவர் பாடுறது. கும்பன். வேற என்ன தெரியல, கஷ்டமா இருக்கு. நீ என்னவோ மகாபாரதம்லாம் பண்ற உட்காந்து. 2 வேர்டு கரெக்ட். இப்போ ஒரே ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். குட்டி புலி, குட்டி சிங்கம். வேணாம், ஆனா கஷ்டம் அது. சொல்லுங்க, பரவாயில்ல. கடை குட்டி சிங்கம். கடை குட்டி சிங்கத்தை சிங்கத்தை கடை நீ குட்டி சிங்கம். கடையே சொல்ல தெரியல அதானே உங்களுக்கு. கடை கடை ஜாமான் இது கடையா இது? ஏம்மா கடை ஜாம். நீ வீட்ல யாருமா கடைசி புள்ள? இல்ல இப்படி சொல்றீங்க, காக்காவோட ஃபர்ஸ்ட்ல கா டை அப்படின்னு முடிச்சுனா சொல்லிட்டு. நீங்க ஆனா நான் சொல்றீங்களா? கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இதுக்காக எல்லாம் வந்து தேங்க்ஸ் பண்ணுவேன். கிளாப் பண்ணுங்க, நீங்க கிளாப் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா பாராட்டுகள் ஷீலாக்கு தான் பெர்ஃபெக்ட்டா நடிச்சாங்க. அவங்க ஏது கடை குட்டி சிங்கத்தியா? எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, நீங்க தான் எது? கண்டுபிடிச்சீங்க. இது sound எந்த ஊர்ல சிங்கம்? நீங்க குட்டி சிங்கம் அப்படிதான் கத்தும். நீங்க சொல்லுங்க பா, எந்த ஊர் குட்டி சிங்கமா? குட்டி சிங்கம். எந்த ஊர்ல சிங்கம் வந்து அந்த மாதிரி? ஹலோ குட்டி சிங்கத்தோட டெசிபிள் அவ்வளவுதாங்க இருக்கும். உங்களுக்காக போயிடுச்சு. சரி வாங்க வா, சரி ஓகே. படத்துக்குள்ள போவோம். வேம்பு பத்தி பேசலாம். ஸோ ஆரம்பம் சொன்ன மாதிரியே ட்ரெய்லர் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ டேரக்டர் இருந்தே ஆரம்பிக்கலாம். பொதுவாக ஒரு இயக்குனர் படம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதையில் அவருக்கு பாதித்த சில விஷயங்கள் இருக்கும், அவருடைய பார்த்த சில விஷயங்களை தான் படமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த கதையை நீங்கள் படமாக பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன பாதிச்சது உங்களுக்கு? இல்லை, நம்ம வாழ்வியலாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு பிளான் பண்ணி தான் அது பண்ணது. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயங்களை கடந்து வரோம், எவ்வளோ பேரை சந்திக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆனதுனால நம்ம வாழ்வியலாக படம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட முடிவில் தான் இந்த வேம்பு படம் உருவானது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கதையை அதுக்குன்னு தேர்ந்தெடுத்தோம். ஸோ அதில் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பெண்ணை மையப்படுத்தி தான் நம்மளோட குடும்பமாக இருக்கட்டும், வெளியில் எந்த ஒரு விஷயமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம சரி ஒரு பெண்ணை பேஸ் பண்ணி எடுக்கலாம் வாழ்வியலா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கதையை ஷீலா மேம்க்கு சொன்னோம், ஹரிகிருஷ்ணனுக்கு சொன்னோம். ஸோ அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாய்ஸே இவங்க 2 பேர் தான். ஆமாம் ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் சாய்ஸே இவங்க தான். அதுக்கப்புறம் கதையும் அவங்களுக்கு பிடிச்சதுனால அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக இணைஞ்சி அதுக்கப்புறம் அந்த வேம்பு குடும்பத்துக்குள்ளே போய் இணைஞ்சிட்டோம். இப்போ அது ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு கதையின் நாயகி ஷீலா எப்படி இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராக் மாறிட்டே இருக்குது. இந்த ஹீரோக்கான பிம்பம் கொஞ்சமாக குறைஞ்சு கதைக்கு என்ன தேவையோ, அந்த கதாநாயகிக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயங்களை இப்போ நிறைய புதுமை இயக்குநர்கள் அதை ஒரு ட்ரெண்டை மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கதையின் நாயகி எப்படி வந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி கதை தான் வந்து இதில் ஒரு பெரிய நாயகியாக நான் பார்க்குறேன். லைக் நாட் ஒன்லி டைட்டில் வேம்புக்காக சொல்லலை, கதையே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த படத்தில். ஸோ அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். லைக் அவங்கள வந்து அந்த கதைக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி நல்ல கதை. ஜஸ்டின் வந்து எனக்கு சொல்லும்போது எப்போவுமே ஒரு லைன் கேட்ட உடனே நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று க்ரியேட் ஆகும், இல்லை ஒரு இம்பேக்ட், ஒரு க்யூரியஸ், அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வேம்பு ஸ்கிரிப்ட் கேட்டப்போ ஓகே ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன். லைன் கேட்டதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அனுப்புனாங்க, நேரில் மீட் பண்ணி ஸ்டோரி கேட்டதுக்கப்புறமா ஆமாம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணோட பார்ட், லைக் அது குழந்தையாக இருந்தாலுமே, லைக் பெண் குழந்தையாக இருந்தாலுமே ஒரு அந்த ஃபேமிலியோட அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃபீமேல் குழந்தையிலேருந்தே அந்த அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி, அவங்கள சுற்றி என்னெல்லாம் நடக்குது, அவங்களோட சூழல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கதைக்களம் தான் வேம்பு. லைக் வாழ்வியல் சார்ந்து அன்றாடம் நம்ம எதிர்கொள்கிற எல்லா விஷயங்களும் வேம்பு படத்தில் வந்து பேசியிருக்கோம், நடிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோம், அப்படி தான் சொன்னோம். ஸோ அது இப்போ ரொம்ப நாள் காத்திருப்பு வேம்பு வந்து ரிலீஸ்க்காக. ஃபைனலி வந்து May 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹரி ப்ரோ, குணச்சித்திர கதாபாத்திரம், அதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் பல படங்களில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு. ஸோ
மாறி இருக்கு, எங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால் மாறி இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு படம் பண்ணும்போது சரி, இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு லீட் ரோலாக நீங்கள் பண்ணுறீங்க, இந்த சேஞ்சஸ் நீங்கள் எப்படி உணர்றீங்க? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எனக்கு என்னென்னா எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஹீரோவும் ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலாக கேரக்டர்ஸ்க்கான கேரக்டர்ஸ் நீங்கள் எப்படி அதை முடிவு பண்ணுறீங்க, நான் எல்லாமே ஒரு கேரக்டராக தான் பார்க்குறேன். லீட் இது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொண்ட ஒரு கேரக்டராக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இப்போ கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக அங்கங்கே வருவாங்க, கொஞ்சம் லீட் கேரக்டர்னா ஃபுல்லாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதான் நீங்கள் சொல்கிறீங்க, அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து நான் கொஞ்சம் ஃபாலோ ஆகி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கேன், முன்னாடி ஃபார்வர்டாக. அந்த முயற்சி மூலிமா நான் வந்திருக்கேன், ஸ்லோவாக அப்படியே வந்தேன், அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். ஸோ வேம்பில் எனக்கு நான் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே வந்தேன்னா, எனக்கு இதோட கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே வந்து மெட்ராஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த வில்லேஜ் சைட் படம் நான் நடிக்கணும், அது ஒரு எசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ரொம்ப பழைய அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வில்லேஜ் சைட் படங்கள் தான் பயங்கரமாக ஓடி, அதுதான் ஒரு ஒரு ஃபேமிலியோட ஆடியன்ஸை வந்து புல் பண்ணி உட்கார வச்சு எப்பவுமே வீட்டில் போட்டு பார்க்குற ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அதில் நிறைய எசன்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கும் போது நான் ஜஸ்டினை மீட் பண்ணேன். அப்போ அவர் அந்த கதை சொன்னார். அதுக்குள்ளே ஒரு நிறைய ஒர்க்கும் இருந்தது, எனக்கு ஆக்டராக ஒர்க் பண்ணுறது ஸ்பேஸ் இருந்தது. ஸோ ஓகே, நான் அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணி ஒரு அழகான படமாக வந்திருக்கு இப்போ வெளியாது. எப்படின்னா ஒரு இது வந்து ஒரு அவார்ட் படமாக தான் நான் ஒரு அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் பண்ணலான்னு தான் உள்ளே கூப்பிட்டாரு. ஆனால் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, இது அவார்ட் ப்ளஸ் ஒரு கமர்ஷியல் படமாகவே மாறிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக படம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கமர்ஷியல் படமாக உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு போகும்போது மனத்திருப்தியோடு ஒரு போகிற படமாக இருக்கும் இந்த படம். ஸோ அதேமாதிரி வந்து நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். படம் நல்லா வந்திருக்கு, இப்போ இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஜஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வினா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது வில்லேஜ் பேக்ரவுண்டாக பண்ணியிருக்கீங்க. பட் எந்த லேண்ட்ஸ்கேப் இது உங்களுக்கு அந்த பகுதியில் நடக்கிற கதையாக உண்மையாக நடந்த சில விஷயங்களா? இல்லை, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இந்த படம். எல்லா இடத்துலையும் இது காமன் தான். இந்த வேம்பு யாருன்னு பார்த்தா அது கிராமம்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்லாம் கடந்து ஒரு பெண் எப்படி அந்த தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கடக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வேம்பு படம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த வேம்பு கதாபாத்திரம். ஸோ அப்படி தான் அந்த கதையே வடிவமைக்கப்பட்டிருக்கு. எங்கே நடக்குது கதை? இல்லை, இது வந்து கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சூழலில் தான். எந்த ஊரு? ஆமாம், நாங்கள் ஷூட்டிங் எடுத்த பகுதி வந்து கிருஷ்ணகிரி பகுதி. ஆமாம் ஆமாம். ஆனால் கதையில் அந்த ஊர் இருக்கான்னு தெரியல, பொதுவான ஒரு ஸ்பேஸ் தான் அது. ஓகே 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 ஓகே. எல்லா கிராமப்புறங்களையும் நடக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா அந்த ஸ்லாங்கு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணல. ஓகே, எங்கள் ஷூட்டிங்க்கு எங்கள் கதைக்கு ஒரு லொக்கேஷன் தேவைப்பட்டது, அதனால் அந்த ஊருக்கு போனோம். எங்கள் கதை நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். ஷீலா மேமோட வீடாக இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணன் அவரோட வீடாக இருக்கட்டும், அது நம்ம செட்டு போட்ட மாதிரியே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் மெனக்கட்டு அந்த மாதிரி செட்டு போட்டு பண்ண மாதிரியே தெரியும். ஆனால் எங்களுக்காகவே அது இருந்துச்சு எல்லாமே. ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விஷுவலாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகிற விஷயமே உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வாழ்வியல் அழகியெல்லாம் நாங்கள் காமிச்சிருப்போம் அந்த படத்தில். அதில் இவங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதை தாண்டி அதில் உள்ள லொக்கேஷன் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கோம். அப்போது படம் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போது நாங்கள் மேலோட்டமாக தான் எல்லாமே பேசுவோம், பேசிக்கிட்டும் இருக்கோம். ஆனால் நிறைய சஸ்பென்ஸான விஷயம் இருக்குது. இப்போது ஷீலா மேம் வந்து ஒரு நல்ல கேரக்டராக நடிச்சிருக்காங்க, வாழ்வியலாக நடிச்சிருக்காங்க. நாங்கள் வாழ்வியலாக படம் பண்ணியிருக்கோம். இது ஏன்னா நாங்கள் கதையை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் இன்ன வரைக்கும் ஓப்பனாகவே சொல்லலை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். என்னடா இவங்க வாழ்வியலாக சொல்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, ஹரி பிரதர் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, இது எல்லாமே பொதுவாக சொல்கிறது தான். ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதை விட அது இன்னும் ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியான விஷயம் தான் அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஏன்னா ஹரி பிரதருக்கும் இது ஒரு வேறு விதமான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படத்தில் வந்து பண்ணி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடாமா. ஆமாம் ஆமாம், நீங்கள் இந்த வேம்பு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹரி பிரதர் தான் பரபரப்பாக பேசப்படுவார். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை அவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் அது எதையுமே நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே இன்னும் ஓப்பன் பண்ணல, ஒரு நியூஸ் கூட கொடுக்கல. ஏன்னா அது ஆடியன்ஸுக்கு வந்து சஸ்பென்ஸாக இருக்கணும். அதனால் தேட்டரில் போயிட்டு எல்லா ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக வேம்போட கதாபாத்திரத்தையும் வெற்றின்ற கதாபாத்திரத்தையும் போய் பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான முழு திரைக்கதையும் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. இது ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம்.
கண்டிப்பா. ஓகே ஓகே ஆக்டிங்கான ஸ்பேஸும் நிறைய இந்த படத்தில் இருக்குது. நம்ம வந்து உட்காந்து எப்படி சொல்கிறது, சும்மாலாம் இல்லாமல் ஒரு ஆக்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, நடிக்கிறதுக்கான ஒரு இடமும் அந்த மாதிரியான சீன்ஸுமே இருக்குது. நிறைய எமோஷ்னல்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கணும்? ஃபோட்டோகிராஃபர் வந்து என்னோட வந்து தொழிலாக இருக்கும். ஓகே. நான் அது பண்ணிட்டு இருப்பேன், அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஆனால் அதை தாண்டி லைஃப்குள்ளே போகும்போது நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. குமரன் சார், டிஓபி சார் வந்து நம்ம ஸ்ரீலாவும் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க சில இடத்துல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம்லாம் எனக்கு. எமோஷனலாக ஒரு உமனோட இதை கேரி பண்ணி நடிக்கிறது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். நான் அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஓகே 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 அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி பேசுவீங்க. என்னென்னா சில காட்சிகளை நம்ம எழுதுவோம். நான் பொதுவாக வந்து கதை எழுதும்போது ஒரு சென்டிமெண்ட் சீன்னா அதை எழுதி முடிச்சோன்னா நான் அழுதுகிட்டு இருப்பேன். ஏன்னா எழுதி முடிச்சிட்டே வா. ஆமாம்மா, அது எனக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் என்னை தூங்க விடாது. நான் ஏதாவது ஒரு படம் பார்த்தேன்னா ஒரு நாள் ஆகும் நான் அதுலேருந்து வெளியில் வரேன். நான் அந்தளவுக்கு கனெக்ட் ஆவேன். அது மாதிரி ஒரு காட்சி எழுதும்போது எனக்கு பேய் படம் எழுதுனா பயந்துருவேன். ஸோ நான் அப்படி தான் எழுதுவேன். அந்த எல்லாமே அந்த காட்சிப்படுத்தி உள்ளுக்குள்ளே நான் அந்த கேரக்டரை பார்த்து அது மாதிரி தான் நான் இந்த இடத்துல வந்து ஹரி பிரதரோட ஆக்டிங் எப்படி இருக்கும், அவர் எப்படி, இதெல்லாம் நான் இந்த இடத்துல உணர்ந்து பார்ப்பேன். அப்போ நான் மானிட்டரில் அது பார்க்கும்போது அவர் நடிக்கும்போது அவராகவே நான் மாறிடுவேன் அந்த மானிட்டர் வழியாக. ஓகே. அதேமாரி ஷீலா மேம் பார்க்கும்போது நான் வந்து என்னென்னா ஒரு போல்டான, எங்கள் அம்மா வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம இந்த படத்தில் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னும் போது ஷீலா மேம் அங்கேருந்து நடிக்கும்போது நான் அந்த மானிட்டர் வழியாக பார்க்கும்போது அவங்க அப்படி எனக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த கம்பீரம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த வேம்புக்குள்ளே இருக்குது. இந்த வேம்பு படத்தை கண்டிப்பாக பார்க்கும்போது நான் சொல்கிற விஷயம்லாம் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியான ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படம் இல்லை எழுதுல உங்களுக்கே அழுகு வந்துச்சுன்னா படம் பார்க்குறவங்களுக்குலாம் இல்லை டெஃபினட்டாக அது வந்து வரும். ஆமாம், ஏன்னா வாழ்க்கையில் அழுக வந்து அது வந்து நம்ம வந்து அவமானப்படுற விஷயமே கிடையாது. அழுக வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து ஓப்பனாக நம்ம அழுகுறது வந்து நம்மளுக்கு இல்லை அவமானப்படாத அழுகுறாங்க அப்படின்னா தூய்மையாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் சொல்றீங்க தூய்மையாக அவங்க சைடில் சொல்றீங்க. அழுது வந்து நம்மளோட இதுலேயே இருக்குல்ல, அது நம்மளோட கண்ட்ரோல் பண்ணி நம்ம எங்கே இருக்கு அப்படி முடியாது. அழுறது வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. அதுக்கு நான் அடிச்சு அழுகுறதுலாம் நீங்கள் இங்கே வா நான் ஒன்று அடிக்கிறேன் அழுகு அந்த இதுலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய எமோஷனலான மூமெண்ட்லாம் இருக்கு. நிறைய விஷயம் ஷீலா மேம் நடிக்கும் போதெல்லாம் நான் நிறைய வாட்டி கண் கலங்கிட்டு ஓரமாக போய் கண்ணை துடைச்சிலாம் வந்துருக்கேன். பாருங்களேன், இதெல்லாம் தெரியறது இல்லை நமக்கு. அங்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். இதை தானே ஆடியன்ஸ் நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பண்ணுவாங்க. நான் எத்தனை வாட்டி ப்ரிவியூ பார்க்கும்போது பின்னாடி உட்காந்து அழுதுருக்கேன். நான் படம் போட்டு பார்க்கும்போது கடைசியில் தான் உட்காந்துருப்பேன். அதை நான் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்குள்ளே அது வரும். அந்த கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது ஓகே கரெக்டான ஒரு படம் பண்ணியிருக்கோம், இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க வாழ்க்கைக்குள்ளே இந்த படம் பொருந்துன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். பட் நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? சார் டேரக்டராக இப்போ வேம்பு அந்த கேரக்டரை மாதிரி இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாமா? ஐயோ சொல்லிட்டாரு அந்த மாதிரி எப்படி நடிக்கிறது சொல்லு. மேபி ட்ரெய்லரில் வந்து சில காட்சிகள் அது அவங்கள தான் ஷீலா மேம்லாம் நீங்கள் போதும். நம்ம ஒரு படம் இல்லை அவர் இல்லை படம் பற்றி பேசலாம்னு நிறைய விஷயங்கள். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வர நம்ம சொசைட்டியில் பெண்கள் மீதான ஏகப்பட்ட ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது. சின்ன குழந்தைலேருந்து இப்போ வளர்கிற வரைக்கும் பெண்ணா புனிதமாக இருக்கணும், பெண்ணா எப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட பேர்டன்ஸ் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட வேம்புடைய கதாபாத்திரமும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரெயிலர் பார்த்த அளவுக்கு வேம்பு ஷீலா ரெண்டு கதாபாத்திரத்தையும் நீங்கள் வேம்பையும் ஷீலாவையும் நீங்கள் பார்க்கும்போது வேம்பு இருக்கிற அதே மாதிரி பிரச்சனைகள் ஷீலாவுக்கு இருந்திருக்கா? இல்லை, வேம்பு மாதிரியான ஒரு சூழல்ல வளர்ந்தது தான் ஷீலா. ஓகே. அங்கிருந்து வந்தவ தான் வந்து எல்லாத்தையும் லைக் நான் பிரேக் பண்ணிட்டேன், வேம்புவும் பிரேக் பண்ணி. ஆனால் அவங்களுக்கு வர விஷயங்களை அவங்களுக்கானதாக மாற்றிக்கிறாங்க அந்த கேரக்டர். ஷீலா வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இதாகி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிற ஒரு கேரக்டர். வேம்புக்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது லைக் என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் லைக் சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக எப்போவுமே நின்றுட்டே இருந்திருக்காங்க. லைக் வேம்பு கேரக்டர் அப்படி தான்.
அது வந்து ஷீலாவுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்டேருந்து அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நைஸ் லைஃப் லெசன். நைஸ் நைஸ். ஓகே. எல்லாருமே வேம்பு மாதிரி கடந்து வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. ஓ ஓகே. அதுக்காகவே வேம்பு படத்தை எல்லாரும் பாருங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் படங்களை பார்த்துருக்கோம். ஆமாம். யார்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது உங்களுக்கு? அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் வேலையை வாங்கலையே. அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தனா அவங்க ரெடியாக வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வாழ்வியல வாழ்கிறவங்க பிரதர். நம்ம தான் அவங்கள்ட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒருத்தரை நம்ம போய் நடிக்க வச்சோம்னா அங்கே தான் நம்ம டிப்ரெஷன் ஆகிடும். ஐயோ என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வருமோ அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் வரும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஆச்சரியத்தில் தான் நான் இருந்தேன். நான் அழகாக இதே மாதிரி உங்கள்கிட்ட உட்காந்துற மாதிரி கேஷுவலாக தான் இருப்பேன். அங்கே அந்த சீன் என்னவோ அதை ஷீலா மேமும் ஹரி பிரதரும் டிஸ்கஸ் பண்ணி அழகாக சூப்பராக பண்ணுவாங்க. கேமராமேன் சார் ஷார்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது அழகாக நீட்டாக வரும். நான் இந்த மானிட்டர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு டைரக்டராக ஒன்று தெரியும்ல, இந்த சீன் எப்படி வருது, நம்ம நினச்ச மாதிரி அதை விட அதிகமாகவே நமக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் நிறைய இடங்களில் பிரமிப்பாக பார்த்தது தான் உண்டு. ஓகே ஓகே. உங்கள் 2 பேருக்குமே நீங்கள் நடிக்கும்போது ரொம்ப சேலஞ்சாக இருந்த ஒரு விஷயம் என்ன இந்த படத்தில்? சேலஞ்சானா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஷிலா அவங்க கூட நடிக்கணும்னு ஒரு படம். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில் நாங்கள் மேடையில் வந்து டான்ஸ் ஆடிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓகே, அப்போ வந்து நம்மளோட ஒரு படம் நடிப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே சேலஞ்சிங்கான ரோலாக இருக்கும். படம் ஸ்டார்டிங் டைமென்ஷன் வேறையாக இருக்கும், படம் மிட்டு வேறையாக இருக்கும், படத்தோட எண்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா டைமென்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆக்டிங் வைஸாக சரி, அவங்களோட கேரக்டர் வைஸாக சரி, அந்த லைஃபோட டைமென்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ நம்ம வந்து அது கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ஒரே மாதிரி இருந்துடலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அது வந்து போகும்போது நம்மளோட வேரியேஷன் மாறும். நிறைய இருக்குது ஆக்சுவலாக, அது நீங்கள் அப்படியே கேட்டுருவீங்க. ஸோ அதான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அந்த சேலஞ்சிங் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து இப்போ ஷீலா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இப்போ எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, ஷீலா ஒன்று பண்ணுறாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம். சேலஞ்சிங்கே இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு குட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்து ஓகே இவங்க இது பண்ணுறாங்க, நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும். ஸோ நம்ம பேசிட்டு பண்ணிப்பீங்க அது. ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்குமே டீமாகவும் சரி, நம்மளுக்கு வந்து நம்ம எதனா ஒன்று தப்பு பண்ணுறோமோ நம்ம திங்க் பண்ணிருப்போம். அப்போ வந்து ஜஸ்ட் கரெக்டாக இல்லை கரெக்டாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்ற. ஏன்னா டேரக்டர் சார் பார்த்துட்டே இருக்காங்களே, அவங்க மானிட்டரில் பார்க்க நம்மளுக்கு டவுட் இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்குமான்னு. ஸோ ஜஸ்டினும் சரி, கேமராமேன் சார் குமரன் சார் அவர் வீஃபண்டரில் சொல்லுவார், செமையாக இருக்குது, இது செமையாக இருக்குன்றவர். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, டீமாகவே நம்மளை என்கரேஜ்மெண்ட் பண்ண நம்மளுக்கு இன்னும் நிறைய நடிக்க தோணுச்சு, நிறைய இன்னும் பர்ஃபார்ம் பண்ண தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து அந்த சேலஞ்சிங்லாம் வந்து குட் சேலஞ்சிங்காக மாறுச்சு ஆக்சுவலாக. ஓகே. படத்தில் மெயினாக நடிச்ச 2 பேர் இவங்க இருக்காங்க. இவங்களை தவிர்த்து படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் யார் இருக்கு? சூப்பராக நிறைய பேர் இருக்காங்க, செம ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஜெயராவ் சார்னு சொல்லிட்டு, நம்ம தியேட்டர் லேப்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தியேட்டர் கிளாஸ் வச்சிருக்காரு ஜெயராவ் சார். அவர் வந்து மெட்ராஸில் கார்த்திக் சாருக்கு அப்பாவை நடிச்சிருப்பாரு. ஓகே ஓகே. ஸோ வந்து அவங்க அப்போ எனக்கு அம்மாவை நடிச்சவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ மாரி செல்வராஜ் சார் படத்துலலாம் நடிக்கிறாங்க. ஆமாம், ஜானகி அம்மா வந்து எனக்கு அம்மா, அவங்களும் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்லாம் அவங்க மாதிரி இருப்பாங்க ஃப்ரேமில், அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கூட டைகர்னு ஒரு பையன் நடிச்சிருக்காரு. அவர் வந்து டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன டான்ஸஸாக இருந்திருப்பாரு. ஆனால் படத்தில் நடிக்க வந்து சூப்பர், அவரோட காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இல்லாமல் வந்து கூத்து கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களாம் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அவங்க கூட நடிக்கும்போது அது வேற ஒரு மீட்டராக மாறிடுச்சு. அவங்க ஸ்டாப்பே ஆகவே மாட்டாங்க. நம்ம நடிச்சுட்டு அவங்க நம்மளுக்கு இங்கே கட்டு இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு கட் சொன்னால் கூட அவங்க வந்து இந்த ஆக்டிங்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட், சூப்பரான ஒரு எலமெண்ட். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நிறைய கற்றுக்க முடியுது அவங்ககிட்ட. ஏன்னா எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டு நடிச்சுட்டே போகிறது இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஆர்டிஸ்டாக ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. ஓகே ஓகே. நான் சொல்லும் போதே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துகிட்டே இருக்குது. புதுசாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து, ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட். ஓகே. பட் நம்ம இன்னைக்கு தேதியில் எவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை நம்ம கொடுத்தாலும் அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டுட்டு போய் தேட்டருக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இது எப்படி சமாளிக்க போகிறீங்க? சமாளிக்கிறதும் இல்லை தான், இப்போ இது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அங்கீகாரம் கிடச்சிட்டு இங்கே வந்து ஒரு தேட்டர் ரிலீஸ் வரைக்கும் நம்ம படம் வந்திருக்குனாவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எல்லா படங்களுக்கும் கஷ்டம் இங்கே இருக்குது.
ஸோ இந்த படத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்குல்ல, இந்த அப்ரிசியேஷன் கிடச்சி தேட்டரில் May 23 ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு குட் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களை மாதிரியான மீடியா சேனல்ஸும் சரி, மீடியா மக்களும் சரி, நான் சோஷியல் மீடியாஸில் இருக்கிற ஆட்களும் சரி, படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து அதில் ஒரு வெற்றி இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே ஆன்சர் சொல்லி எங்களுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணலாம், தாராளமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்னு 100% நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஏன்னா ஷீலா மேமும் ஹரிகிருஷ்ணன் சாரும் அவங்க 2 பேரும் கதையை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து மக்கள் கணிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து என்கிட்ட சந்தித்து பேசினவங்களேருந்து என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டவங்க நிறைய பேர், நான் கமிட் ஆனதுலேருந்து சரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. எல்லாருமே வந்து நீங்கள் ஷீலா ஹரி அவங்க 2 பேரையும் வச்சு பண்ணி அப்போ நல்ல கதையாக தான் இருக்கும். அதே நம்பிக்கையோட இந்த வேம்பு படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அந்த நம்பிக்கை வந்து 1% குறையாமல் இருக்கும். என்ன நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் படம் எடுத்திருந்தாலும் ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான், எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வாழ்வியல் படத்தை, ஒரு மெசேஜ் இருக்குது, சமூக அக்கறையோடு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக May 23 தேட்டரில் இந்த படத்தை பார்த்து எங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஷீலா நீங்களும் சொல்லிடலாம், பெண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணுன்றது. வேம்பு வந்து லைக் விமன் வேர்ல்டு தான், அப்படி தான் சொல்லணும். இது நான் பெண்களுக்குன்னு இல்லை, அந்த பெண்களோட வாழ்க்கையில் ஒரு கரெக்டான ஒரு பர்சன் யாராவது கிடச்சிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியர் ஆகிடும். லைக் யூனோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த டே அதிகபட்சமாக ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி ஸோ குட், நீ ரொம்ப பவர், லைக் நீ தான் எல்லாமே அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்காக லைக் இந்தா வச்சுக்கோ அப்படி சொல்லி லைக் சும்மா சொல்ல போகிறாங்க. லைக் ஃபேமிலியே வந்து அந்த ஒரு கோரில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவாக இருக்கட்டும், அம்மா ரோலாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கிற ஒரு ஃபேமிலியில் அம்மாவாக இருக்கிறவங்க லைக் அதிகபட்சமாக வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஸ்கார் வாங்கின மாதிரியான அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க ஒரு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல ஃபேமிலி, அவங்க அப்படி விட்டாங்கன்னா அவ்வளோதான். யா ஸோ ரொம்ப ஒரு சென்டர் ஆஃப் த பில்லர்னால் வந்து ஒரு விமன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து வேம்பு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஈக்குவலாக லைக் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து ஒரு ட்ராவல் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஈக்குவலாக ட்ராவல் ஆகுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அந்த ஃபேமிலி நல்ல அந்த ஒரு லைக் அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு சூழலை க்ரியேட் பண்ணுவாங்க, நல்ல அமையும் அப்படின்றது தான். அதை கண்டிப்பாக வேம்பு வந்து அதை பற்றி எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கு. ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப கனெக்டட் ஆவாங்க, புரியும் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, ஓ இதுதானா அப்படின்றது. புரியாத எந்த விஷயத்தையும் லைக் கற்பனைக்கு அப்பாற்பட்டுலாம் எதுவுமே வந்து இந்த படத்தில் எதுவுமே இல்லை. வாண்டடாக எதையும் கொண்டு வந்து திணிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு யதார்த்தமான வாழ்வியல் கதை தான், கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். சூப்பர். ஸோ வேம்பு வெற்றியடைய என்னுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய இந்த திரைப்பட வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்